இந்த மலை வந்து ஏன் சொண்டாயின்றாங்கன்னா மேலே வந்து சொண்டாய் தேவி அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்குது. அது ஒரு காட். ऊपर जाते हैं डायरेक्ट उसका पेट्रोल लगाता है हम लोग तभी गाड़ी चढ़ते हैं ऊपर. ஓ இங்க ரேட் கம்மியா கிடைக்குமா துணியெல்லாம்? குட் மார்னிங். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இந்த ரூமோட ரேட் வந்து 1800 ரூபா. ஏசி நல்லா வந்து விண்டோ வழியாக பார்த்தோம்னா சாக்கடாக ஒன்று தெரியும். இந்த இடம் வந்து நீரல் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து அடுத்த ஹில் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போகிறோம். பாத்ரூம்லாம் கேவலமாக இருந்தது. ஓகே, இந்த ஏரியாவில் இது மட்டும் தான் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் நல்ல ஹோட்டலாக தெரிஞ்சுது. இந்த ஊர் ரொம்ப பிஸியான ஊர் போல். அப்படியே ஒரு மாதிரி டிராஃபிக் ஜாமாகவே இருக்குது. பாருங்க, எல்லாம் நின்றுட்டு இருக்கான வழியில். சென்னையில் இருக்கிற தாம்பரம் மாதிரி எவ்வளோ டிராஃபிக்டா. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நீரல்லேருந்து சொண்டாய் போர்ட் போகிறோம். சொண்டாய் போர்ட்டுக்கு டேரெக்டாக போக முடியாது. ஸோ கர்ஜத்துக்கு ட்ரெயின் எடுத்துகிட்டு ட்ரெயின்லேருந்து சொண்டாய் போகிறோம். என்னடா இது ஆட்டோ இவ்வளோ பேர் நிறுத்தி வச்சு ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கானுங்க. நம்மால் வரல, அவர் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. வா இங்க வா. என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சரி ஃபஸ்ட்டுடா காலையிலேயே மாட்டிக்கிட்டான் தலைவன். கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது. ஓகே, சிட்டினா அப்படி தான் இருக்கும். போயிட்டு கர்ஜத்துக்கு ட்ரெயின் ஏறுவோம். இன்றைக்கி க்ளவுடியாக தான் ஒரு மாதிரி இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போட்டிருக்கு மழை வரும்ன்ட்டு. மழை வந்து அந்த மழை செம்மையாக இருக்கும். அழகான ஒரு மலை. அத்தா எப்பட்றா போகிறது? கண்டிப்பாக அதில் வாய்ப்பு இல்லை. அதில் தான் போகணும். இந்த வாரம் வா. இவனுக்கு முன்ன பின்ன இந்த கோப்ரோவே பார்த்துருக்க மாட்டானுங்களான்னு தெரியல. எல்லாரும் கேமராவே பார்க்குறானுங்க. கடையில் வந்து இட்லி ஆர்டர் போட்டோம். 3 இட்லி, ஒரு இட்லி ஒரு வடை. நல்லா இருக்குமான்னு தெரியல. நேற்று மும்பையில் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. இது வேறு சிட்டி. இவனுங்கெல்லாம் வந்து இட்லிக்கு வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிடுவாங்க. இது நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஆஃபீஸில் இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ஏன் அந்த மெத்தடுன்னு தெரியல. நம்ம கை தான் கரெக்டு. ப்ரோ நல்லா இருக்கா இட்லி? டேஸ்ட் பண்ணல. இன்னும் டேஸ்ட் பண்ணலையா? எப்படி இருக்குன்னு சொல்லு. நேற்று சாப்பிட்ட மாதிரி இருக்கா? இருக்குது. நேற்று சாப்பிட்டோம்ல ஒரு தள்ளுவண்டி கடையில், ரோட்டு கடை, அந்த மாதிரி. இந்த அளவுக்கு. ஓகே ரைட்டு. கர்ஜத் வந்தாச்சு. கர்ஜத்துலேருந்து சொண்டாய் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்ரு? 7, 8, 9 வருது. ஆல்மோஸ்ட் 9 கிலோமீட்டர் வருது. ட்ரெக்கிங் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. அதனால் நம்ம தலைவன் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்து கேட்டால் 300 ரூபா சொன்னான். நம்ம வெளியே வந்து ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஆட்டோக்காரன்ட்ட பேசினா இவன் 250 ரூபா. ஓகே ஃபைன் அப்படி சொல்லியிருக்கான். அவன்கிட்ட பேசி உட்காந்துட்டு அப்படின்னு தலைவன். ஆனால் ஏதோ இன்னும் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுறான்டான்னு தெரியல. ஓகே பேசியாச்சு. ரிட்டனா? நம்ம ரிட்டன் இதிலே வந்துடலாமா? இல்லை ரிட்டன் அவங்க ரிட்டன் அங்கே ஆளே. ஓகே போவோம். அடுத்த ஒரு ட்ரெக்கிங் சொண்டாய் போர்ட். என்னவா என்ன சொல்கிறாரு? 1 மணி நேரம் தான் அங்கே நீங்கள் சுற்ற முடியும், அவ்வளோதான் இருக்குது. 1 மணி நேரம் சுற்றிட்டு நீங்கள் இவர்கிட்டே வந்துடுங்க அப்படிங்கிற. சரி பரவாயில்ல. ஓகே தமிழ் केरला नहीं केरला सोंडाई का भाड़ा है ना। हाँ ऊपर जाने के लिए उसको भाड़ा अलग होता है। अच्छा हाँ खर्जात जगह है ना। हाँ तो 350 रुपये भाड़ा नीचे लेता है। नहीं वो मैं झूठ बोल रहा है वो ऑटो वाला हम तो झूठ नहीं बताए ऑटो वाला ऐसे ही करता है। अच्छा सरदा मार्केट वो இங்க ரேட் கம்மியா கிடைக்குமா துணியெல்லாம்? ஓ சூரத்தில் எவ்வளோ ரேட்டு கம்மியா? இது மார்க்கெட், அதாவது மார்க்கெட் போடுற நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்கும். மக்களே இந்த மார்க்கெட்டில் வந்து வந்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக சீப்பாக ட்ரெஸ்லாம் எடுத்துக்கலாமா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மகாராஷ்டிராவில் கர்ஜட்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஃபுல்லாக துணிக்கடை நிறையா இருக்குது. வேணா வந்து வாங்கிக்கோங்க. ஐ மீன் இந்த ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா அப்படியே ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் பிளான் பண்ணிவாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எப்போ வருதோ. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். अभी झूठने वाला किसी को पसंद है क्या नहीं?
ऊपर जाते हैं डायरेक्ट, उसका पेट्रोल लगाता है हम लोग, तभी गाड़ी चढ़ते हैं ऊपर, उधर का भाड़ा 400 रुपये लेते हैं. நான் பேசுகிறானே எனக்கு புரியல, தலைவன் தான் கேட்டுட்டு உட்காந்துருக்காப்புல. அவன் ஏதோ ஊப்பர் மேலே போனோம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுன்றான். அதான் சொல்லிட்டு வரான். நம்மளுக்கு டிரான்ஸ்லேட்டர் இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காப்புல. अच्छी स्पॉट है ना. குளிக்கிறது அது கேள அவர்கிட்ட. இல்லை இல்லை नहाने के लिए अलाउड है क्या? அலோடா? நாட் அலோடு. ஃபிஷ்ஷு मछली पकड़ रहा है, वो पकड़ रहा है. அந்த போட்டிருக்கானே வலை தெரியலையா? மீன் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். நாங்கள் இப்போ வந்து அந்த மலை மேலே ஏற போகிறோம். போயிட்டு சொண்டாய் போட்டு போவோமா? ஓகே ஜானே, தேங்க்யூ ஜானே. ஜாயிங்க எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் பேசுவேன். போங்க, அரைக்குறை ஹிந்தியாவது பேசுகிறான்ல. என்னடா நம்ம ஏரியிலே போயிட்டுருக்கோம். ஆட்டோ அப்படியே ஏரி உள்ளே விட்டுறலாம் போலையே. பஞ்சு மிட்டாய் வைக்கிறாப்புல தலைவன். அப்படியே போகிறேன். ஏரியிலேருந்து தண்ணி அப்படியே வெளியே வருது ரோட்டுக்கே. கட்டியிருக்கேன் தெரியுதா? ஆனால் அப்படியே இது மேலே இது வரையும் தான் இருக்கணும்ன்ட்டு. அதுக்கு மேலே ஆழமாக இருக்கும். ஆனால் குளிப்பானுங்க. நீங்கள்லாம் குளிப்பாங்களையா? எனக்கு தெரிஞ்சு அலோடு இல்லைன்ற. இல்லை, இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் கூட தண்ணி அவ்வளோ கிளியராக அருமையாக இருக்கே. வேறவெல்லாம் இருக்கே. ஐயோ வா. ஓ, இங்கே நடந்து போகணுமா? அது கரெக்டாக நிறுத்திட்டாப்புல தலைவன். யாருமே இல்லையா? நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். சொடாய் போட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக ஏன்டா பெரிய பெரிய போர்ட்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ட்டுக்கு வரேன்னு கேட்பீங்க நிறைய பேர். ஆக்சுவலி நல்லாயிருக்கும். சின்னதாக இருக்கிற இடம் தான் சூப்பராக இருக்குது. ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை, பெரிய மலை. ஆக்சுவலி இது மறைச்சிச்சு, நான் முன்னே காட்டினேன்ல வீடியோவில். பெரிய மலை தான். ஓகே போவோம். இந்த ஆட்டோக்கார பையா வந்து நமக்காக வெயிட் பண்ணுறான். நீங்கள் போயிட்டு வாங்கன்னா 300 ரூபா கொடு அப்படின்னா சரி ஓகேடா அப்படின்னு இருக்குது. 2 பேர் வந்திருக்கு. நான் அரிகர்பட்டு வந்து தனியாக போனேன். ஆனால் இப்போ இவரோட வந்திருக்கனால ஷேர் தான் போகலாம். நான் உங்களுக்கு தப்பாக காட்டிட்டேன். ஆக்சுவலி அந்த மலை தான் நம்ம நேரத்து ஏறினேன். மாத்திரன்லேருந்து இப்படியே பக்கம் வந்தால் சொண்டாய். ஓகே, நான் வந்து இந்த சொண்டாய் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது ஒரு குட்டி மலை தான். மாத்திரன் ஸ்டேஷனோட பக்கம் இருக்குது. இந்த மலை வந்து ஏன் சொண்டாயின்றாங்கன்னா, மேலே வந்து சொண்டாய் தேவி அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்குது. அது ஒரு காட், ஃபீமேல் காட். கீழே இருக்கிற இந்த ஏரி வந்து என்னென்னா, ஏரின்ற பாருங்க, டேம் வந்து மோர்ஃபே டேம். இந்த டேம் பேர். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து மலைவாழ் மக்கள். இது வந்து அந்த ஊர் பேரும் சொண்டாய் தான், சொண்டாய் வாடி. எல்லாமே சொண்டாய். மேபி அந்த காடை பயங்கரமாக வழிபடுவாங்களாம். அதனால தான் இந்த இடத்த ரொம்ப புனிதமாக பார்க்குறாங்களாம். இந்த ட்ரெக்கிங்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். இது யாருன்னா 17th செஞ்சுரியில் சத்ரபதி சிவாஜி அவர் தான் கட்டியிருக்காரு. 17th செஞ்சுரியில். சின்ன மலை தான், ரொம்ப குட்டி தான், 1200 ஃபீட் தான். ஆனால் வியூ நல்லாயிருக்கு. அந்த டேமு, குட்டி குட்டி மலை, இந்த கிராமம் சொண்டாயவாடி கிராமம். யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். எங்கே போனாலும் நம்மளுக்கு டாகி ஃப்ரெண்டு கிடச்சிட்றான். ஏய் பாய் வாடா. இது கேர்ள், சாரி. அழகு கியூட்டு. எல்லாருமே கியூட்டு தான். நீங்கள் தானே உலகத்திலே அழகானவங்க. எவ்வளோ வேத்து கொடுத்து பாருங்கள். வெறும் ரோடுன்றதுனால அப்படியே ஹீட் எவாபரேட் ஆகுது. நம்ம கூட ஒரு 3வது பெர்சன். நாங்கள் 2 பேர் இல்லை, இனி 3 பேர். ப்ரோ நவ் குட் பிளேஸ். ப்ரோ கிடையாது, சிஸ்டர். எல்லா ட்ரெக்கிங்லேயும் நம்மளுக்கு ஒரு குட்டி ஃபால்ஸ் கிடச்சிரும். அந்த மாதிரி இதுவும் ஒன்று. சரி, சும்மா கொஞ்சம் லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நடந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். மலையோட தண்ணி நல்ல மூலிகை தண்ணி. இங்கெல்லாம் மேலே ஏற முடியாது, வழுக்கும். அப்படியே இங்கேயே கழுவிக்கிறது தான். நல்லா குடி கொஞ்சம் கழுவிக்கிறேன். இறங்கினா முழுங்கிரும் தானே, தண்ணி வலிக்கும் தானே இதெல்லாம். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்படி நின்று கழுவோம்? இல்லை, அதெல்லாம் மூவ் ஆகிறது இல்லை. நம்மளை அந்த ஆட்டோக்காரன் நல்லா ஏமாற்றிட்டான். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இப்போ ட்ரெக்கிங். அவன் நம்மளை அங்கேயே இறக்கி விட்டான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு இப்படி எங்களை நல்லா ஸ்வெட்டாக வச்சுட்டான், நடக்க வச்சு. சரி ஓகே ஃபைன். ஆனால் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லி ஏமாற்றிட்டானே. காசை 350 ரூபா அப்படிங்கிட்டானே. இங்கே வந்தோம்னா, மேலே ஏறி வந்தோம்னா இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது.
இந்த வில்லேஜில் வரையும் ஆட்டோ வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம நடக்கணும். ஆனால் நம்மளை ஆட்டோவாலா ஏமாற்றி 2 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டாப்புல. என்ன கேட்டான் தம்பி? நீயா? அப்படின்னு சின்ன பையன் யாருமே இல்லாத அந்த காட்டில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2 பேர் ட்ரெக்கிங் போகிறோம். ட்ரெக்கிங் இனிதே ஆரம்பம். இது ரோடு மாதிரியெல்லாம் இல்லை, அப்படியே கல் மாதிரி தான் இருக்குது. எல்லா ட்ரெக்கிங் அப்படி தான் இருக்கும். ஆமாம், தண்ணியை காலி பண்ணிடுவோம். நம்ம பாதையோரமே அப்படியே ஆறும்போது குட்டியாக கால்வாய் தண்ணி வந்துட்டே இருக்குது. நம்மளும் போவோம். Day 2 ட்ரக்கிங் 2. பார்த்து வா, வழுக்கும்னு நினைக்கிறேன். செருப்பு தள்ளிட போகுது. நண்டு போகுது பார்த்தீங்களா? நண்டு, குட்டி நண்டு பார்க்குறோம். தலையன் நம்மளே தான் பார்க்குறோம். ஒன்றும் பண்ணல தம்பி, என்ஜாய். முன்னாடி போய் அப்பதான் ஆப்பா நல்லா இருக்குது. மழை வருது லைட்டாக. மலையில் ட்ரெக்கிங் போகிறோம். மலையுடன் ட்ரெக்கிங் போகிறோம். 2 மலை. செருப்பு போட்டு தலைவா ஏற உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா? ட்ரெக்கிங்லாம் கண்டிப்பாக ஷூ மஸ்ட்டு. ஷூ எடுத்துக்கோங்க. ஷூ இல்லாட்டி கஷ்டம். கொடு, கண்டிப்பாக ஷூ வேணும். பார்த்துக்கோங்க. நேற்று காட்டின மாதிரியே தான். நேற்று இல்லை, அரிகர் போட்டு லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். யாருமே இல்லை காட்டில். நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். மிருகம் வந்துச்சு சாப்பாடு அதுக்கு. இந்த ஜீன் பேண்டை போட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடியல, டயர்டாயிடுச்சு, நின்ட்டேன். ஏன்னா கல் வெளுக்குது. அப்படியே ஏறினா இப்படி இதாகுது. பார்த்து இதாக ஸ்டெப்பு. தலைவன் அப்படியே ஏற்ற செருப்பு போட்டுனே ஏற்றாப்புல தலைவன். நான் ஒரு பேக் வச்சுருக்கேனா, லேப்டாப் பேகு. ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அடர்ந்த காடு, யாருமே இல்லை. நல்லா அப்படியே குயில் சவுண்டு இதெல்லாம் கேட்குது. தெரியுதா? கல்லெல்லாம் அப்படியே மூவ் ஆகுது. நடத்த வச்சோம்னா இழுக்குது. மேலே கடை இருக்கும் போலையே. பெட்டா செம்ம டயர்டாகிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அந்த கடையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். ஒரு 10 நிமிஷம் சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி, டிஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைவன் பூஸ்ட் போட்டுக்கிட்டாப்புல. பூஸ்ட் மீன்ஸ் சாக்லேட். இந்த கடையில் யாரும் இல்லை. வந்து என்ன கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மேலே யாருமே இல்லை. ஆனால் யாரோ ஒரு சிலர் இருக்கிற மாதிரியே தெரியுது. போவோம், போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ட்டு. வீக்கெண்ட் டைமில் இந்த கடையெல்லாம் திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் டைமில் வருவாங்க, கூட்டம் இருக்கும் வீக்கெண்ட் டைமில். இப்போ நம்ம வரது ஃபுல்லாகவே வீக் டேஸ்லேயே வரோமா, அதனால நம்மள கூட்டம் இல்லை. ஹரிகர் போட்ட அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதே சைஸ் தான். ஹரிகரை போட்டு அவர் தான் எல்லா கோட்டையும் தலைவன் தான். காவல் கோட்டை. கோட்டை கட்டுறதுக்கு ரீசன் என்ன? அந்த காலத்தில் மக்களை பாதுகாக்கிறதுக்கு மழை மேலேருந்து காவலாளிகளை வச்சு காவல் காக்க வைக்கிறது தான் ராஜாவோட வேலை. அதனால தான் எல்லா கோட்டையும், நம்ம ஊர்லேயுமே சரி, எல்லா கோட்டையும் மலை மேலே தான் இருக்கும்.